இலங்கையை புரட்டி போட்ட தித்வா புயல். இலங்கையில இது ரொம்ப பெரிய இயற்கை சீற்றமா பார்க்கப்படுது. இப்ப வர இலங்கையில இந்த தித்வா புயலால ஏற்பட்ட வெள்ளத்தால மட்டும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு 340 பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய வீடு இருந்த தடமே தெரியாம தண்ணிக்குள்ள முங்கிருச்சு, நிறைய வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதாவது இப்ப வர கணக்கு என்ன சொல்றாங்கன்னா 25,000 இருந்து 30,000 கட்டடங்கள் பாத்தீங்கன்னா அழிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லப்படுது. இந்த எச்சரிக்கை நடவடிக்கையில பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமா நிறைய பேர் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை பாதுகாப்பான இடத்துல காப்பாத்தி கொண்டு போய் வச்சு 24,000 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இலங்கையில வரலாற்றிலே இது ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவா பார்க்கப்படுது. அந்த தித்வா புயல் அப்படின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி உருவான இந்த டீப்பான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு பெரிய புயலா உருவாகி நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் தித்வா புயல் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. இது இலங்கையையும் பெரிய லெவல்ல பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்படி ஒரு பேரழிவு நடந்திருக்கு இலங்கையில. இந்த புயலால சில இடங்கள்ல தமிழ்நாட்டிலையும் பாதிப்புகள் ஏற்பட்டு சென்னையிலுமே மழை வெள்ளத்தால தண்ணி ஆறு மாதிரி தேங்கி கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் ஒரு 12 மணி நேரத்தில் வலுவிழக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதம் இலங்கையில இது ஒரு வரலாறு காணாத ஒரு பேரழிவாவே மாறிடுச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கையில 4 முக்கியமான அக்ரிகல்ச்சர் ஏரியா பாத்தீங்கன்னா முற்றிலுமா அழிஞ்சிருக்கு.